வணக்கம். காலையில் நல்ல ஒரு சத்தான ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த உணவு தான் சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உப்புமா பார்த்தோன்னா ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, அதே மாதிரி நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கக்கூடியது. காலையில் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இந்த உப்புமாவை செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுதானிய உப்புமா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த உப்புமா பார்த்தோன்னா பனிவரகு அரிசியில் நான் பண்ணியிருக்கேன். இந்த பனிவரகு அரிசி பார்த்தோன்னா பனியை கொண்டே விளையக்கூடிய ஒரு அரிசி. பனிவரகு அரிசி, அதாவது பனியில் வளரக்கூடிய அந்த வரகு அரிசி. இதோடைய நிறம் பார்த்தோன்னா நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதோட இந்த வரகு அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த சிறுதானிய வகையில் வரகு அரிசி மாதிரி கொஞ்சம் பெரிய அரிசியாகவும் இருக்கக்கூடியது. இது பொதுவாக சிறுதானியங்கள்லேயே இந்த வரகு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே மாதிரி பனிவரகும் பெருசாக இருக்கும். ஆனால் வரகுக்கும் பனிவரகும் இருக்கக்கூடிய ரொம்ப சுலபமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். திணை அரிசியும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், ஆனால் திணை அரிசி ரொம்ப சிறுசாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சிறுதானிய அரிசி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு சிறந்த அரிசி. நம்மளுடைய வாழ்வியல் முறையே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, நீரிழிவு இருக்குது, இல்லைன்னா உடல் பருமனாக இருக்கும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்களுக்கும் சிறந்த ஒரு காலை உணவாக இந்த பனிவரகு உப்புமா இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதான். நான் முதல்ல இந்த பனிவரகு அரிசி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஓரளவுக்கு அரிசியை நான் ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுறேன். முதல் நாளே இந்த அரிசியை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 2 நிமிஷத்துல இதை ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பனிவரகு அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியை நல்லா கழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு வாணலியில் நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். இந்த மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து தாளிச்சுக்கிறேன். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த உப்புமா பார்த்தோம்னா நம்ம அரிசி உப்புமாவை விட நல்ல ஒரு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உப்புமா. பொதுவாக உப்புமா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரவா உப்புமா செய்வாங்க. அந்த ரவா உப்புமாவை பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த விதமான சத்துக்களுமே இல்லாத ஒரு பொருள். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்களில் காலை உணவாக நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிடும்பொழுது ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான அந்த சத்துக்களையும் கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பீன்ஸ் கேரட் நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் கேரட் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது, வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். காய்கறிகள் இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லை முளைக்கட்டின தானியங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கூட சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சிறுதானியங்கள் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இது சுலபமான ஒரு எளிமையான ஒரு உணவாகவும் இது இருக்கும். இந்த உப்புமா செய்கிறது ரொம்ப சுலபமானது தான். அரிசி உப்புமா கூட ஊற வச்சு அதுக்கப்புறமா உடச்சி எடுக்கணும். ஆனால் இந்த சிறுதானியங்களில் உப்புமா பார்த்தோம்னா அது சின்னதாக இருக்கக்கூடிய தானியங்கள்ன்றனால நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த பனிவரகு அரிசியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த பனிவரகு அரிசியில் பார்த்தோன்னா மற்ற சிறுதானியங்களோட புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் இது நல்லா சூடு ஏறுற வரையும் நம்ம வதக்கும் பொழுது நல்ல மென்மையாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல மலர்ந்து நமக்கு வேகிறதுக்கும் இது உதவும். இது வதக்கும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சிறுதியில் வச்சு வதக்குறது சிறந்தது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதோட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த பனிவரகு பார்த்தோன்னா சிறுதானியத்திலே கொஞ்சம் பெரிய தானிய அரிசி. இதுக்கு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இதுக்கு 3 கப்பு சேர்க்குறேன். ஏன்னா காலையில் பெரும்பாலும் நிறைய பேர் செஞ்ச உடனே அதை சாப்பிட்றது கிடையாது. ஆஃபீஸ்க்கு அப்படியே அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வழியில் சாப்பிடுவாங்க, இல்லைனா அங்கே போனதுக்கு அப்புறமா சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதனால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இதே நீங்கள் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு கூட தண்ணி போதுமானதாக இருக்கும். இதே நம்ம சுட சுட சாப்பிட போகிறது இல்லை, ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பங்குக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு வேக விடணும். கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது வேகணும்.
நடுவில் ஒரு 2-3 தடவை மட்டும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். ஒரு 12 நிமிஷத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு அப்படின்னா அடுப்பை வந்து அணைச்சிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு. தண்ணி வற்றலை அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த உப்புமா வந்து பார்த்தோன்னா தேங்காய் சட்னியோட இல்லை சாம்பாரோட நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைனா கூட சும்மாவும் சாப்பிடலாம். இதுக்கப்புறம் டைம் இல்லை பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணுற கண்டெய்னரில் மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கும் போது இந்த கொத்தமல்லியோட வந்து கொஞ்சம் தேங்காய் திருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் நம்ம சேர்த்துக்கும் பொழுது வந்து இதுக்கு தனியாக வந்து எதாவது சைட் டிஷ் கூட தேவைப்படாது. அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சிறுதானியங்கள் மலர்ந்து வெந்திருக்கும். அதுவும் மண்சட்டியில் நான் வந்து வேக வச்சிருக்கிறனால நல்ல ஒரு மலர்ந்து நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருந்ததுனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த காஞ்சு போன மாதிரியும் இல்லை வறண்ட மாதிரியும் இருக்காது. பொதுவாக வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து 15 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வெந்துடும். இதே நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி மலர்ந்து வேகாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட்டி கட்டியாகிடும். இதே இந்த மாதிரி மண் சட்டியில் வேக வைக்கும்போது நல்லா மலர்ந்து வேகிறது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். ரொம்ப சுலபமாக காலையில் செய்யக்கூடிய ஒரு பனிவரகு உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். நல்ல ஒரு சத்தான உணவாகவும் இது இருக்கும். காலை உணவுக்கு ஏற்றது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.